யார் என் மேல மனம் போய் தெரிஞ்சுக்கிட்ட போய் சொல்றானோ அவன் போய் நரகத்துல அவன் சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கிறட்டும். தபவ மக்கதவும் மினன்னார். அப்ப இது ரசூலுல்லாஹ் மேல சொல்ற பொய்யிலவா? ஆனால் நான் யாமல்லையில் தொழுவ போறேன்னு ஒருத்தன் போனா தடுக்க மாட்டேன். காரணம் எப்படியாவது தொழுவுத்தனை செய்யறான், தொழுவும். இது அதுக்காக தொழுவது இல்ல, மேல் வணக்கம் செய்ய விடாம தராவிய 20 ரக்கா தொழு விடாம கெடுக்கிறதுக்காக செய்யுது. அவன்கிட்ட நோக்கம் வணக்கத்தை குறைக்கணும், இல்லாத ஒரு வணக்கத்தை உண்டாக்கணும், இருக்கிற வணக்கத்தை கட் பண்ணணும், ஃபர்லஸ் இல்லைண்டாக்கணும், இல்லாத ஒன்றை ஃபர்லா மாத்தணும். இதுதான் அவங்களோட மெத்தட். இதுக்கு ரசூல் நபி வழியில் ஒரு பொய்யை வேற சொல்லிக்கிடுவாங்க. இந்த வழியில் எப்ப ரசூல்லா போனா, எப்ப ரசூல்லா கியாமுல் தொழுவுங்கன்னு சொன்னாங்க, எப்ப 8 ரக்காத்து தொழுவுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க, எல்லாமே ஃப்ராடு. மக்களை ஏமாத்துறதுக்கு உள்ளது. தொழுவுனா நன்மை கிடைக்குமா? கிடைக்கும், அது வேற விஷயம், அது வேற சப்ஜெக்ட். தொழுவுனா நன்மை கிடைக்குமா? தொழுவுனா கிடைக்கும். ஆனா தொழுவுறது தான் முக்கியங்கிற மாதிரி, இந்த தொழுகையை தொழுவுறது தராவியை தொழுவுறதை விட சிறந்தது முக்கியங்கிற மாதிரி கொண்டு வரான். அது ஃப்ராடு. அது அடுத்த ஃப்ராடு. தஹஜ்ஜுதுங்கிறது தூங்கி ஒருத்தர் எந்திரிச்சா தான் அவர் மதி மயங்கி இருக்கணும். ஒரு நேரம் ஒரு செகண்டாவது அவருக்கு மதி மயங்கிட்டு குளிச்சா தான் தஹஜ்ஜுது, இல்லைன்னா தஹஜ்ஜுது வராது. இது அப்படியே இல்லையா? தராவிக்கு பிறகு நேரம் அடிச்சு விட்டுறானே, இங்க போய் தூங்குறாங்க, தூங்காம எப்படி தஹஜ்ஜுது வரும்?